ராமச்சந்திராபுரம்ங்கிற கிராமத்துல இருக்கிற உணவகம் இப்போ அந்த ஊரோட புது அடையாளமா மாறி இருக்கு. அந்த உணவகத்துல இருந்து வரக்கூடிய தாளிப்பு வாசனையும் ஆவக்காய் ஊறுகாய் வாசனையும் வழிப்போக்கர்களை அப்படியே கட்டி போடும். 60 வயசு மூதாட்டியான வெங்கம்மா தான் இந்த உணவகத்தை நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் மதியான உணவகத்துல சோமையான்னு ஒருத்தர், வெங்கம்மாத்த, இந்த பருப்பு கீரையில கூட கொஞ்சம் நெய் ஊத்து. உன் ஹோட்டல்ல கிடைக்கிற நெய் ருசி வெளியில எங்க சாப்பிட்டாலும் வராது. எங்க ஹோட்டல்ல ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து கவனமா தான் தயாரிக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் நல்லா வந்திருக்கான்னு நானே பாப்பேன். சோமையா, ஒரு கரண்டி நெய்யுக்கு 5 பைசா கூடுதலா செலவாகும். என்ன ஊத்தவா? ஊத்தத்த ஊத்து. உன் ஹோட்டல்ல சாப்பிட வந்தாச்சுனாலே என் பாக்கெட்டு ஓட்டையாகுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. வயிறு நிறைய நல்ல திருப்தியா சாப்பிடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவாகும்ல. உண்மைய சொல்லு, உன் பொண்டாட்டி என்னைக்காவது இவ்வளோ ருசியா சமைச்சிருக்காளா? சோமையா மெதுவா, கேளுச்சா, அவ அவ்வளவு ருசியா சமைச்சா நான் ஏன் இங்க வந்து சாப்பிட போறேன்? என்ன திட்டுறதுல இருக்கிற ஆர்வம் அவளுக்கு சமைக்கிறதுல இல்லையே. சரி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு தொலையணும். இல்லைன்னா வெளியில சாப்பிட்டு காசெல்லாம் கறியாக்குறியான்னு அதுக்கு வேற சண்டை போடுவா. இப்படி வெங்கம்மாவும் சோமையாவும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூலையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ராமு நைஸா எந்திரிச்சு போக பார்த்தான். டே ராமோ, எங்க போற? நீதான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையே, அப்புறம் என்ன? கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சாத்த, பல்லுல பச்சை மிளகா மாட்டிக்கிச்சு. தண்ணி தான் பக்கத்திலேயே இருக்கேடா. சாப்பிடும்போது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கும். ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு. வெங்கம்மா கிட்ட மல்லேசம் ரங்கன்னு 2 இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மல்லேசம் ஒரு மூலையில நின்னுட்டு ஒரு சின்ன வெள்ளைக்கட்டிய வாயில எடுத்து போட்டான். அத உடனே கவனிச்ச வெங்கம்மா, டேய் மல்லேசம், என்னடா எதை எடுத்து வாயில போட்ட? மல்லேசம் பதற்றத்தோட, அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. கொஞ்சம் சோர்வா இருக்கேன்னு கொஞ்சம் வெள்ளை கட்டி எடுத்து வாயில போட்டேன். சோர்வா இருக்கா? வேலை செய்யும் போது இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த வெள்ளத்தோட விலைய உன் மாச சம்பளத்துல இருந்து நான் கழிச்சிருவேன். நீ இங்க வேலைக்கு வந்தது சமையல் பொருள் எல்லாம் தின்னு தீக்கிறதுக்கு இல்ல. அவ்வளோ பசி எடுக்குதுன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு சாப்பிடு. அத்த, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதான் இப்படி பண்ணிட்டான். மன்னிச்சிடுங்க. நேரங்கா, நீ உன் வேலைய பாரு. ஒருத்தன் மேல இறக்கம் காட்டுனா இன்னொருத்தன் தலைக்கு மேல ஏறி உட்காருவான். இங்க கணக்கு எதுவும் தப்பக்கூடாது, ருசியும் குறையக்கூடாது. இதுதான் நம்ம கொள்கை. இதுக்கிடையில பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு வழிப்போக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே அங்க உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசிச்சு ரசிச்சிட்டு இருந்தாரு. ஏப்பா தம்பி, அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டல்ல, எந்திரிச்சு கைய கழுவிட்டு வெளியில போலாம்ல. நீ இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா பசியோட இருக்க இன்னொருத்தருக்கு எப்படி இடம் கிடைக்கும்? உங்க சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுமா. வயிறு நிறைய சாப்பிட்டதுனால எந்திரிக்கவே முடியலமா. அதனாலதான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டேன். புகழ்ச்சி எல்லாம் கிடக்கட்டும்பா, வெளியில பாரு. உன்னையே 10 பேர் எப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னு. உனக்கு 2 கரண்டி கறி அதிகமா போட்டிருக்கேன். சீக்கிரம் போய் கல்லாப்பட்டியில 10 வராகன் கட்டிடு. இப்படி இந்த உணவகத்தை ரொம்ப திறமையா நடத்தி வந்தாங்க வெங்கம்மா. அதே கிராமத்துல பூஷணம்னு ஒரு செல்வந்தர் இருந்தாரு. அவருக்கு ஊர்ல நிறைய நிலங்களும் வீடுகளும் இருந்துச்சு. ஆனாலும் வெங்கம்மாவோட உணவகத்துக்கு வர கூட்டத்தை பார்த்து அவருக்கு பயங்கரமான பொறாமை. எப்படியாவது அந்த உணவகத்தை தன் வசமாக்கிக்கணுங்கிறது அவரோட ஆசை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் சாயங்காலம் பூஷணம் வெங்கம்மா கிட்ட வந்தாரு. நமஸ்காரம் வெங்கம்மா. என்ன ஹோட்டல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? பூஷணம் ஐயா, ஹோட்டல் வேலையெல்லாம் எப்பவும் முடியாது. நாளைக்காக இப்பவே மாவு அரைக்கணும். நீங்க என்ன இந்த பக்கம்? உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குடுக்கலான்னு வந்திருக்கேன் வெங்கம்மா. இந்த வயசுல இந்த புகையிலையும் வெக்கையிலையும் நீ எதுக்கு கஷ்டப்படணும்? உன் ஹோட்டலை பேசாம எனக்கு வித்துரு. உனக்கு எவ்வளவு பணம்னாலும் கேளு, குடுக்கறேன். அப்புறம் நீ நிம்மதியா ஓய்வெடுக்கலாம்ல. பூஷணம் ஐயா, சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா முதுமையில ஆரோக்கியம் கெட்டு போகும். என் ஹோட்டல் என் பிள்ளை மாதிரி. என் கை கால் இருக்கிற வரைக்கும் நானே தான் இதை நடத்த போறேன். வெங்கம்மா, அகங்காரமா பேசாத. ஒருத்தியா எவ்வளவு காலம் நீ வேலை பாப்ப? உன்கிட்ட வேலை செய்யற மல்லேசமும் ரங்கனும் கூட உன்னோட கண்டிப்பால ரொம்ப சலிச்சு போய் தான் இருப்பாங்கன்னு உனக்கே தெரியும். அவங்க இல்லன்னா உன் ஹோட்டல் நடக்காது. அவனுங்க போனா வேற யாராவது வருவாங்க. ஆனா என் ஹோட்டலுக்கு இருக்கிற நல்ல பேரும் ருசியும் எங்கேயும் போகாது. இனி நீங்க கிளம்பலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. வெங்கம்மாவோட வார்த்தைகளை பூஷணம் அவமானமா நினைச்சாரு. அவர் மல்லேசத்தையும் ரங்கத்தையும்
ரகசியமா ஊர் எல்லைக்கு கூப்பிட்டு அனுப்புனாரு. டே மல்லேசம், அந்த கிழவி கிட்ட உங்களுக்கு என்னடா கிடைக்குது? உங்களுக்கு சோறு கூட சரியா போட மாட்டேங்கிறா, சம்பளத்திலேயே அப்பப்ப கை வைக்கிறா. நீங்க பேசாம என் கூட வந்துருங்க, நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நீங்க கேக்குற சம்பளத்தை நான் உங்களுக்கு தரேன், வயிறு நிறைய சோறு போடுறேன். நீங்க அந்த வெங்கம்மாவை விட்டுட்டு என்கிட்ட வந்துருங்க. ஆனா ஐயா, அத்தைக்கு எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். வெளியில தான் இப்படி கண்டிப்பா காட்டிக்கிறாங்க. உன் மூஞ்சி. இஷ்டம் இருக்குன்னா சோறு போடுறதுக்கெல்லாம் யாராவது கணக்கு பார்ப்பாங்களா? நீங்க நாளையில இருந்து என்கிட்ட வேலைக்கு வாங்க, அப்போதான் அவ இறங்கி வருவா. ஆசைக்கு எண்ணங்கின வேலைக்காரங்க அடுத்த நாள் காலையில வெங்கம்மாவோட உணவகத்துக்கு வேலைக்கு வரல. வெங்கம்மா முதல்ல பதற்றமானாலும் தன்னோட பிடிவாதத்தை மட்டும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்ல. தனக்கு தானே இப்படி நினைச்சாங்க. போங்கடா, என்கிட்ட வேலையை கத்துக்கிட்டு எனக்கு எதிராவே போறீங்களா? நீங்க யாரும் இல்லைன்னா கூட என் வேலையை என்னாலேயே பாத்துக்க முடியும். ஆனா 60 வயசுல 100 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. மதியான நேரமும் வந்துச்சு, மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சமையல் இன்னும் முடியல. என்ன வெங்கம்மாத்த, இன்னுமா சாப்பாடு தயாராகல? பசியில வயிறெல்லாம் காயுது. இப்படி கேட்டான் சோமையா. சோமையா, வேலைக்காரங்க வரலப்பா, நான் ஒருத்தி தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. அப்போ அங்க சாப்பிட வந்த ரங்கையா சோமையா கிட்ட இந்த மாதிரி சொன்னான். சோமையா, பக்கத்துலதான் பூஷன் ஐயா புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காராம். வெங்கம்மாத்த கிட்ட வேலை பார்த்தவங்க அங்கதான் இருக்காங்களாம். எல்லாரும் அங்கதான் போயிட்டு இருக்காங்களாம். நம்மளும் அங்கேயே போலாமா? வேணாண்டா, அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ. நம்ம வெங்கம்மாத்தோட கை ருசிக்காக தானே இங்க வந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு பாதி பேரு பூஷணத்தோட உணவகத்துக்கு போயிட்டாங்க. வெங்கம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. உணவு ருசியா இருந்தாலும் சரியான நேரத்துக்கு பரிமாற முடியலையேன்னு கலங்குனாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்களுக்கு உடல் வலி ஏற்பட்டுச்சு. கூடிய சில விவசாயிகள் தினமும் அவங்க கிட்ட சாப்பிடுறவங்க வெங்கம்மாவோட கஷ்டத்தை பார்த்தாங்க. ராமுன்னு ஒருத்தர் வெங்கம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. அத்தை, நீ ஒருத்தியா இதெல்லாம் செய்ய முடியாது. நாங்க உனக்கு உதவி செய்யறோம். அந்த மல்லேசம் இல்லாட்டி என்ன, நான் உனக்கு கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு தரேன். அத்தை, நான் காய்கறி எல்லாம் நறுக்கி தரேன். நீ அடுப்படியில இருக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கோ. வெங்கம்மா ஆச்சரியத்தோட, ஆனா உங்களுக்கும் வேலை இருக்கும்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? நீ எங்களுக்கு சோறு போடுற தாய் மாதிரி. நீ கண்டிப்பா பேசினாலும் உன் கைப்பிடி சோறு தான் எங்க வயித்தை நிரப்புது. நீ களைப்பாயி போயிட்டா எங்க வயிறு நிறையாதுல்ல. நாங்க உனக்கு உதவி செய்யறோம், எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். ஒரு வாரம் கடந்துச்சு. பூஷணம் வச்ச புதிய உணவகத்துல ஆடம்பரம் இருந்துச்சு, ஆனா ருசி இல்ல. மக்கள் முதல்ல அங்க போனாலும் மறுபடியும் வெங்கம்மா கிட்டயே வர ஆரம்பிச்சாங்க. அங்க நிலைமை மோசமாச்சு. மல்லேசம் ரங்கனுக்கு அங்க மரியாதையே இல்ல. அவங்கள வெறும் அடிமைகள் மாதிரி தான் பூஷணம் நடத்தினாரு. ஒரு நாள் மல்லேசமும் ரங்கனும் வெங்கம்மா கிட்ட வந்தாங்க. தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னாங்க. அத்தை, எங்களை மன்னிச்சிடுத்த. ஆசைக்கு அடி பணிஞ்சு அங்க போனோம், ஆனா அங்க எங்களுக்கு மதிப்பே இல்லத்த. பணத்துக்கு தான் மதிப்பு தர்றாங்க. உன்கிட்ட நாங்க பார்த்த அன்பு அங்க இல்லத்த. வெங்கம்மா மௌனமா இருந்துட்டு அப்புறம் அமைதியா, உண்மைய சொல்லணும்னா நீங்க போனதுக்கு அப்புறம் தாண்டா நான் சிலதை புரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ காலம் வெறும் பணம் கணக்குன்னு மனுஷங்களை சுத்தமா மறந்துட்டேன்டா. நீங்க இல்லாத போது இந்த ஊர் மக்கள் எனக்கு இலவசமா உதவி பண்ணினாங்க. அப்பதாண்டா எனக்கு தெரிஞ்சது, இந்த உணவகத்தை நடத்துறது நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். அத்தை, மறுபடியும் எங்களை நீ வேலையில சேர்த்துக்குவியா? வேலையில சேர்த்துக்கிறது மட்டும் இல்லடா, உங்களை என் சொந்த பசங்க மாதிரி பாத்துப்பேன். நாளையிலேருந்து இந்த ஹோட்டல்ல வர்ற லாபத்துல உங்க 2 பேருக்கும் பங்கு உண்டு. இனிமே சோறு பரிமாறும் போது யாராவது ஒரு பிடி அதிகமா கேட்டா கணக்கு பார்க்கவே மாட்டேன், அவங்களுக்கு அன்போட பரிமாறுவேன். வயிறு பசி நீங்க சாப்பிட வரவனுக்கு என் சோறு அமுதமா இருக்கணுமே தவிர பாரமா இருக்க கூடாது. கொஞ்ச மாசங்கள் கழிச்சு வெங்கம்மாவோட உணவகம் அந்த ஊருக்கே ஒரு முன்மாதிரியா மாறுச்சு. வெங்கம்மா இப்போ கல்லாப்பெட்டியில உட்கார்ந்துகிட்டு வெறும் மேற்பார்வை மட்டும் தான் பாக்குறாங்க. மல்லேசம், அந்த மூலையில இருக்கிற பெரியவருக்கு கொஞ்சம் பருப்பு அதிகமா போடுப்பா, பாவம் அவருக்கு பல்லு இல்ல, அதனால சாதம் மென்மையா இருக்கணும். ரங்கம், அந்த வழிபோக்கன் கிட்ட பணம் இல்லையாண்டா, பரவாயில்ல சாப்பாடு போடுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். பூஷணம் அந்த பக்கம் போகும்போது ஆச்சரியப்பட்டு நின்னாரு. என்ன வெங்கம்மா, உங்க பழக்கமே மாறி போன மாதிரி இருக்கு. பூஷணம் ஐயா, சம்பாதிக்கிற பணம் நம்மளோட வரப்போறதில்ல, நம்ம பகிர்ந்துக்கிற அன்புதான் நிலைச்சு நிக்கும். என்கிட்ட வேலை செய்யற இவங்க எல்லாம் என் குடும்பம். இந்த உணவகம் எனக்கு ஒரு கோயில் மாதிரி. இங்க வர்ற ஒவ்வொருத்தரும் என்னோட விருந்தினர்கள். உங்களுக்கு கூட பசி எடுத்தா வாங்க, வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். மல்லேசமும் ரங்கனும் ரொம்ப சந்தோஷமா வேலை செய்யறாங்க.
பூஷணம் தலைய தொங்க போட்டுட்டு போயிட்டாரு. ராமச்சந்திராபுரம் கிராமத்துல வெங்கம்மாவோட உணவகம் இப்ப வெறும் பசியாற்றும் இடம் மட்டும் இல்ல, அது ஒரு அன்பின் இல்லம். வெங்கம்மா எல்லாருக்கும் தாயா மாறி இருந்தாங்க. எல்லாரையும் அன்போட நடத்துனாங்க. பரிமாறுற கை எப்பவும் உயர்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிற பழமொழிய அவங்க உண்மையாக்குனாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, பணத்தை விட மனுஷங்களும் அவங்க கிட்ட இருக்கிற அன்பும் தான் முக்கியம். உண்மையான செல்வங்கிறது நாம நமக்காக சம்பாதிக்கிற மனுஷங்க தான். ராமாபுரம் அப்படிங்கிற பசுமையான கிராமத்துல ரகுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். ரகு ரொம்ப புத்திசாலி, நிறைய பணம் சம்பாதிச்சான், இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் ரகு கிட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சு, அதுதான் கஞ்சத்தனம். அதே ராமாபுரத்துல வெங்கடம்மா அப்படிங்கிற ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மக இருந்தா. வெங்கடம்மா அனுராதா 2 பேருமே தானம் செய்யற குணமும் இரக்க குணமும் கொண்டவங்க. தாங்கிட்ட இருக்கிறத கொண்டு 10 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனா ரகுவுக்கு சின்ன வயசுல இருந்தே அனுராதாவை ரொம்ப பிடிக்கும். அவளோட அழகும் குணமும் அவனை ஈர்த்துச்சு. ஒரு நாள் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு வெங்கடம்மாவோட வீட்டுக்கு போனா ரகு. நமஸ்காரம்மா, என்னோட பேரு ரகு. தெரியும் தம்பி, உன்னோட புத்திசாலித்தனத்தையும் சம்பாத்தியத்தையும் பத்தி ஊர் அவ்வளவும் பேசிக்குதே. வா உட்காரு. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? அது வந்துமா, எனக்கு உங்க பொண்ணு அனுராதாவை ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில இப்ப நான் நல்லா முன்னேறிட்டேன். அவளை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளை ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். உங்க அனுமதிக்காக தான் வந்திருக்கேன். வெங்கடம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சா. ரகுவோட சம்பாத்தியத்தை பத்தி அவளுக்கு தெரியும். அதே போல அவனோட கஞ்சத்தனத்தை பத்தியும் அவ கேள்விப்பட்டிருக்கா. ஒரு கஞ்சனுக்கு தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு சந்தேகப்பட்டா. அதே சமயத்துல அனுராதா வீட்டுக்கு உள்ள இருந்து அங்க வந்தா. அனுராதா, ரகு தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இதுல உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? அனுராதா கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு, அம்மா, எனக்கு ரகுவை நல்லா தெரியும். அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த ஒரு தடையும் இல்ல. ஆனா ஆனா என்ன அனுராதா, சொல்லு. அம்மாவும் நானும் சேவை தானம் பண்றத எப்பவும் விரும்புறவங்க. நீங்க சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இந்த சேவையெல்லாம் நான் தொடர்ந்து செய்யலாமா? ரகு சிரிச்சுக்கிட்டே, அதுவா, அதுல என்ன இருக்கு, உன் இஷ்டம். என் பணத்தை வீணாக்காம உன்கிட்ட இருக்கிற பணத்துல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமே. பாருப்பா, கல்யாணங்கிறது 2 மனங்களோட சேர்க்கை மட்டும் இல்ல, 2 குணங்களோட சேர்க்கையும் தான். நீ வெறும் சம்பாத்தியத்தை மட்டும்தான் நேசிக்கிற. ஆனா மனுஷங்களையும் நேசிக்க நீ பழகிக்கணும். உன்னோட கஞ்சத்தனம் போனா மட்டும்தான் அனுராதா உனக்கு சரியான மனைவியா இருப்பா. அதனால என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பணம் செலவாகாத வரைக்கும். நீ நிஜமாவே மாறி 10 பேருக்கு உதவி செய்யற குணம் உன்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். சரிங்க அத்தை, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இது குளிர்காலம்பா. நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்களும் முதியவர்களும் குளிர தாங்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போத்திக்க சரியான போர்வைங்க கூட இல்ல. நீ நாளைக்கு காலையிலக்குள்ள ஊர்ல இருக்கிற ஏழைங்க எல்லாருக்கும் நல்ல கம்பளி போர்வைகளை வாங்கி கொடுக்கணும். இதான் உனக்கான முதல் சோதனை. சரியா செஞ்சிரு தம்பி. ரகுவுக்கு படபடன்னு வந்துருச்சு. எல்லாருக்குமா? ஊர்ல குறைஞ்சது 100 பேராவது இருப்பாங்க. ஒரு போர்வைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் அம்மாடி 10,000 ரூபா ஆச்சே. அத்தை, பழைய துணிங்க ஏதாவது இருந்தா கொடுத்தா போதாதா? புதுசு எதுக்கு? பாருங்க ரகு, நம்ம கொடுக்கறது எதுவா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், மகிழ்ச்சிய கொடுக்கணும். பழச கொடுத்தா அது தானம் இல்ல, பாரத்தை குறைச்சிக்கிற மாதிரி ஆகும். நீங்க புதுசு வாங்கி கொடுத்தாதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன். அனுராதாவோட பேச்ச மீற முடியாம, சரி சரி, உன் இஷ்டம். நாளைக்கு காலையிலேயே கொடுக்கறேன். ரகு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். தேவையில்லாம ஒத்துக்கிட்ட. 10,000 ரூபாங்கிறது சாதாரணமா? எத்தனை மாசத்தோட வட்டி அது? அப்படி கணக்கு போட்டு பார்த்தான். ஆனா சரி, அனுராதாக்காக செய்யலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு ரகு விலை குறைவான போர்வைகள் எங்க கிடைக்கும்னு தேடி தேடி அலைஞ்சு ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். மறுநாள் காலையில ராமாபுரம் மத்தியில போர்வைகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. வெங்கடம்மாவும் அனுராதாவும் வந்திருந்தாங்க. ரகுவோட முகமும் அழுது வடிஞ்சுதான் இருந்துச்சு. ஒவ்வொரு போர்வைய கொடுக்கும் போதும் அவனோட பாக்கெட்ல இருந்து பணம் கொட்டுற மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான்.
ஒரு வயசான பெரியவர் ரகு கொடுத்த போர்வைய தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தத்தோட, தம்பி, நீ தெய்வம்பா. இந்த குளிர்ல ராத்திரியில தூக்கமே வரல. இன்னைக்கு உன்னோட புண்ணியத்துல நான் கதகதப்பா தூங்குவேன்பா. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும் தம்பி. அந்த பெரியவரோட கண்கள்ல தெரிஞ்ச மகிழ்ச்சியும் அவர் வார்த்தைகள்ல இருந்த ஆசிர்வாதமும் ரகுவோட மனச தொட்டுச்சு. இத்தனை காலம் அவன் பணம் சம்பாதிக்கும் போது கிடைச்ச மகிழ்ச்சி வேற, இப்போ இந்த பெரியவரோட வார்த்தைகளை கேட்ட போது கிடைச்ச மகிழ்ச்சி வேற. இது ஒரு புரியாத திருப்தி. அதுக்கப்புறம் ஒரு பெரியம்மா வந்தாங்க. அவங்களும் போர்வைய வாங்கிக்கிட்டு ரகுவோட தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் குடுக்க குடுக்க ரகுவோட முகத்துல இருந்த வருத்தம் மறைஞ்சு புன்னகை தெரிய ஆரம்பிச்சுது. இப்ப அனுராதா ரகு கிட்ட வந்து, எப்படி இருக்கு? பணம் செலவாயிடுச்சுன்னு கஷ்டமா இருக்கா, இல்ல இவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கா? உண்மைய சொல்ல போனா முதல்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தாத்தாவும் பாட்டியும் என்ன ஆசிர்வாதம் பண்ண போது என் மனசுல இருக்கிற பாரம் ஏதோ ஒண்ணு பெருசா குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. 10,000 ரூபாய் போனா கூட பரவாயில்ல. இந்த திருப்தி 1 கோடி ரூபாய்க்கு சமம். வெங்கடம்மா கூட இப்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, முதல் படியில ஜெயிச்சிட்ட. தானம் செய்யறதுனுடைய ருசி என்னன்னு நீ பாத்துட்ட. இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த முறை சோதனை கொஞ்சம் கடினமானதா இருக்கும். நம்ம ஊர்ல குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. பெண்கள் தண்ணீருக்காக பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கு. நம்ம ஊர் கோயில் கிட்ட ஒரு பழைய கிணறு ஒண்ணு இருக்கே, அது தூர்ந்து போயிருக்கு. அத சரி செஞ்சு தூர்வாருனா அதுல தண்ணி வரும். நம்ம கஷ்டம் தீரும். அந்த வேலைய நீ செய்யணும்பா. ரகு மறுபடியும் கணக்கு போட ஆரம்பிச்சான். கிணறு தோண்டணுமா? அதுக்கு ஆட்கள் வேணும், இயந்திரங்கள் வேணும். என்னத்த? அது நம்ம ஊர் மக்கள் தாகத்தால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கே, நம்ம செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல அனுராதா. ஆனா அவ்ளோ பணம். தம்பி, நீர் தான்ப்பா வாழ்வாதாரம். ஒருத்தரோட தாகத்தை தீர்க்கறத விட பெரிய புண்ணியம் வேற ஒன்னும் இல்ல. நீ சம்பாதிச்சதுல இது ஒரு சின்ன பகுதி தான்ப்பா. யோசிச்சு பாரு. ரகு வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தான். போர்வைகள் வழங்கின போது கிடைச்ச மகிழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. சரி, செய்வோம். எல்லாருக்கும் பயன்படுற வேலை தானே அப்படின்னு அவனோட மனசாட்சி சொல்லுச்சு. ரகு கிட்ட மாற்றம் வந்துச்சு. மறுநாளே ஆட்களை வரவழைச்சு கிணறு வெட்டுற பணிய ஆரம்பிச்சான். ரகு நேர்ல நின்னு வேலைகளை கவனிச்சுக்கிட்டான். இது அவங்கிட்ட ஏற்பட்ட ஒரு பெரிய பெரிய மாற்றம். ஒரு வாரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. தூர் வார வார தெளிவான நீர் அப்படியே மேல எழும்பி வந்துச்சு. ஐயா, தண்ணி வந்துருச்சுங்க. கங்கம்மா நமக்கு கருணை காட்டிட்டா. இப்படி சொன்னாரு ஒரு வேலையாள். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுச்சு. பெண்கள் குடங்களோட ஓடோடி வந்தாங்க. அந்த நீரை பார்த்து அவங்களோட கண்கள்ல அப்படி ஒரு ஆனந்தம் பொங்குச்சு. இனி எங்க கஷ்டம் தீந்துச்சு. ரகு தம்பி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. அப்படி எல்லாரும் பாராட்டினாங்க. ரகு அங்க நின்னு பாத்துட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ஒரு பகீரதன் போல பார்த்தாங்க. இவ்ளோ காலம் அவனை கஞ்சன் ரகுன்னு சொன்ன எல்லாருமே இப்ப வள்ளல் ரகுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மரியாதை அவனுக்கு புதுசாவும் பெருமையாவும் இருந்துச்சு. புதுசா அவனுக்கு ஒரு உணர்வு. நீங்களே பாத்தீங்கல்ல ரகு, உங்களோட ஒரு முடிவால ஊரோட மொத்த தாகமும் தீந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, பணம் முக்கியமா இல்ல மனுஷங்க முக்கியமா? அனுராதா, எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. பணம் பீரோல இருந்தா அது வெறும் காகிதம் தான். வெளியில எடுத்து உதவி பண்ணுனா அது தெய்வம். என்னோட கஞ்சத்தனம் இவ்ளோ காலம் என்ன இருட்டுல வச்சிட்டு இருந்துச்சு. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து வாழ்க்கையில எனக்கு ஒளிய காட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க மாறிட்டீங்க. ஆனா கடைசி சோதனை ஒண்ணு இருக்கு. இது பணம் பத்தின விஷயம் கிடையாது, மனசு பத்தின ஒரு விஷயம். என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு. அங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் இல்ல. இருந்த ஒரு வாத்தியார் ஐயாவுக்கும் வயசாயிட்டதுனால வர முடியல. நீ தினமும் சாயங்கால நேரத்துல அங்க போய் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். உன்னோட அறிவை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதனால உனக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. ஐயோ, குழந்தைங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கே. நேரம் எங்க இருக்கு? இங்க பாருங்க, பணம் தானம் பண்றது பெரிய விஷயம்தான். ஆனா கல்வி தானம் பண்றது அதை விட பெரிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தா அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். ரகுவும் சாயங்கால நேரத்துல அந்த ஆசிரமத்துக்கு போனான். அங்கிருந்த குழந்தைகள் ரகுவை பார்த்து முதல்ல பயந்து தூரமா ஓடி போனாங்க. ரகு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, முதல்ல தயக்கமா இருந்தாலும் ரகு தன்னோட சின்ன வயசு கதைகளையும் கணக்குகளையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான்.
அவன் சொல்லி கொடுத்த விதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களும் அதுக்கப்புறமா ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ரகு கிட்ட வந்து, அண்ணா, நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நாளைக்கு கூட வருவீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தைகள்ல இருந்த அன்பு ரகுவோட மனச அப்படியே கரைச்சுது. நாட்கள் நகர்ந்துச்சு. ரகு தினமும் ஆசிரமத்துக்கு போனான். குழந்தைங்களுக்கு புத்தகங்கள், பேனாக்கள்னு எல்லாம் வாங்கி கொடுத்தான். இப்போ அவன் பணத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சான். அவனுக்கு அது பிடிச்சும் இருந்தது. ஒரு நாள் வெங்கடம்மாவும் அனுராதாவும் ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ரகு குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கறத பார்த்தாங்க. அவன் முகத்துல மகிழ்ச்சி இருந்துச்சு. அனுராதா, பாத்தியா, ரகு முழுசா மாறிட்டான். இப்போ அவன் அந்த கஞ்சன் கிடையாது, அன்ப பரிமாறுற மனுஷன். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இப்ப தோணுது. ரகு அவங்கள பார்த்துட்டு கிட்ட வந்தான். அத்தை, நீங்க எனக்கு வச்ச இந்த சோதனைகளால நான் மாறிட்டேன். இவ்ளோ காலம் நான் சம்பாத்தியங்கிற ஓட்ட பந்தயத்துல தான் இருந்தேன். ஆனா வெற்றிங்கிறது பகிர்ந்து கொடுக்கறதுல தான் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தைங்களோட சிரிப்புல இருக்கிற செல்வம் வேற எதுலயும் இல்ல, உங்களாலதான். பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்த நான் இப்ப புது மனுஷனா மாறிட்டேன். தம்பி, நீங்க என் பொண்ணோட அன்ப சம்பாதிச்சிட்டீங்க, என் நம்பிக்கையும் சம்பாதிச்சிட்டீங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க கல்யாணம். ஆமா ரகு, எனக்காக நீங்க மாறிட்டீங்கன்னு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆம், அப்படிலாம் எதுவும் இல்ல அனுராதா. ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்றேன், கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம், எளிமையா பண்ணிக்கலாம். நம்ம திருமண செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தை வச்சு இந்த ஆசிரமத்துக்கு ஒரு புது கட்டிடம் கட்டி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ரகு சொன்னதை கேட்டதும் வெங்கடம்மாவும் அனுராதாவும் நெகிழ்ந்து போய் கண் கலங்குனாங்க. ரகு இப்போ வெறும் பணக்காரன் மட்டும் கிடையாது, நல்ல குணம் இருக்கிறவனும் கூட. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதிகள் என்னன்னா, பணம் இருந்தா வசதிகள் வரும், ஆனா தானம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கஞ்சத்தனம் மனுஷனை தனிமைப்படுத்தும், ஆனா தர்ம சிந்தனை இருந்தா எல்லாராலையும் நேசிக்கப்படுற மனுஷனா மாத்தும். 10 பேருக்கு உதவி செய்யறதுல கிடைக்கிற திருப்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுல கூட நமக்கு கிடைக்காது.